கனமழை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்தில் 18 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். கடந்த 2 நாட்களில் மொத்தமாக 1.6 லட்சம் பக்தர்கள் வருகை. உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 6.89 கோடி பெறப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு சொந்தமான சர்வ் சக்தி கப்பல் 45,000 டன் எல்பிஜியுடன் ஹார்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்தது. ஈரானுக்கு எதிராக ஏப்ரல் 13ஆம் தேதி அமெரிக்கா முற்றுகையை தொடங்கிய பிறகு இந்த பாதையை துணிச்சலாக கடந்த முதல் இந்திய கப்பல் இதுதான். 2026 IPL தொடரின் பிளே ஆஃப் ஆட்டங்கள் நடைபெறும் மைதானங்கள் குறித்து இன்னும் 2 நாட்களுக்குள் முடிவு என BCCI தகவல். வரும் 26ஆம் தேதி பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. ஆந்திராவில் உற்பத்தியாகிறது இந்தியாவின் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம். ரேடார்களில் சிக்காத அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சுமார் 140 AMCA போர் விமானங்களை உற்பத்தி செய்ய ஸ்ரீ சத்ய சாய் மாவட்டத்தில் 400 ஏக்கர் நிலத்தை DRDO அமைப்புக்கு ஒதுக்கீடு செய்தது அம்மாநில அரசு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் விமான சேவைகள் முழுமையாக சீரடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதாக அந்நாட்டு அரசு அறிவிப்பு. ஈரான் அமெரிக்கா போரால் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு வான்வெளி முழுமையாக திறக்கப்பட்டது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் கீழ் பாகிஸ்தானின் குவாடர் துறைமுக பகுதியில் இயங்கி வந்த சீனாவின் ஹாங்கங் குழுமம் வெளியேறுவதாக அறிவித்து அதிரடி. பாதுகாப்பு அச்சுறுத்தல், முறையற்ற மின்சார கட்டணம், கொள்கை முடிவுகளில் நிலவும் குளறுபடிகள் காரணமாக இம்முடிவு என தெரிவிப்பு. CPEC திட்டத்தில் இருந்து ஒரு சீன நிறுவனமே வெளியேறியதால் பெரும் பின்னடைவு. வெப்ப அலையை சமாளிக்க அரசு தனியார் ஊழியர்களுக்கு பகல் 1 மணி முதல் மாலை 4 வரை கட்டாயம் ஓய்வு அளிக்க வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவுறுத்தல். சுட்டெரிக்கும் மதிய வெயிலில் வெளியே பணிபுரியும் ஊழியர்கள் மீதுதான் வெப்ப அலையின் முழு சுமையும் ஏறுவதாக அவர் கவலை. பேருந்துகள், பேருந்து நிறுத்தங்களில் தண்ணீர், ORS கரைசல்கள் தயார் நிலையில் வைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேகமூட்டத்தையும் இருளையும் ஊடுருவி பார்த்து பூமியை துல்லியமாக படம் பிடிக்கும் உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது இந்தியாவின் கேலக்ஸி ஐ ஸ்டார்ட் அப் நிறுவனம். அமெரிக்காவில் SpaceX Falcon 9 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்தது. இந்தியாவின் பாதுகாப்பு, விவசாயம், பேரிடர்களின் போது தெளிவான படங்களை வழங்க பெரிதும் உதவும் என எதிர்பார்ப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகரித்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு. இந்திய காப்பீடு துறையில் 100 விழுக்காடு அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளித்து ஒன்றிய அரசு அரசாணை வெளியிட்டது. இனி காப்பீட்டு நிறுவனங்களில் வெளிநாட்டு நிறுவனங்கள் 100 விழுக்காடு வரை முதலீடு செய்ய அரசின் முன் அனுமதி தேவையில்லை. நேரடியாக முதலீடு செய்யலாம். LICயில் மட்டும் FDI வரம்பு 20 விழுக்காடு ஆகவே தொடரும் என தெரிவிப்பு. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.